வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் வினை சொற்களில் தனி வினை கூட்டு வினை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வினை என்றால் செயல், தொழில், வேலை என்று பொருள். அதாவது உயர்திணை அல்லது அஃறிணை அவர்கள் செய்யக்கூடிய செயலை, தொழிலை, வேலையை குறிக்கிறதுக்கு வினை என்று பெயர். வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகையாக பிரிக்கலாம். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனி வினை, கூட்டு வினை என இரண்டு வகைப்படுத்தலாம். வினை சொற்கள் இரண்டு வகைப்படும். என்னன்னு பார்த்தா தனி வினை, கூட்டு வினை. தனி வினை என்னன்னு பார்க்கலாமா? படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இந்த சொற்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இச்சொற்களில் படி என்பது வினையடி அல்லது வேர்ச்சொல். எந்த ஒரு சொல்லை நாம் கட்டளையாக பிரிக்க முடியுமோ, ஏவல் சொல்லாக பிரிக்க முடியுமோ அதை நாம் வினையடின்னு சொல்லுவோம். இதை நினைவு வச்சுக்கோங்க. ஒரு சொல்லை எடுத்துட்டிங்கன்னா அதை கட்டளை சொல்லாகவோ அல்லது ஏவல்ங்கிற பொருளையோ நாம் பிரித்தோம்னா அதை நாம் வினையடின்னு சொல்லுவோம். இதற்கு வேறு பெயர், அந்த சொல்லினுடைய வேர் சொல் இதுதான். சரியா? அப்போ படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இதில் படி என்பது வினையடி அல்லது வேர்ச்சொல். இதை அடுத்து வருபவை ஒட்டுகள். படியுங்கள், படிக்கிறார்கள், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதைத்தான் நாம் ஒட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். படி வேர்ச்சொல், இன்னொரு பெயர் அதற்கு வினையடி. படியுங்கள், படிக்கிறார்கள், இதெல்லாம் ஒட்டுகள். சரியா? படி என்ற சொல் பகாபத சொல். ஏன் இது பகாபத சொல் அப்படின்னா, படி இந்த சொல்லை மறுபடியும் பிரிக்க முடியாது. பிரித்தா இந்த சொல்லுக்கு பொருள் இல்லை, மேலும் அதை பிரிக்க முடியாது. பா கூட்டல் டி அப்படின்னு பிரிக்க முடியாது. அதனால் இந்த சொல்லை நாம் பகாபத சொல் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு பகாபதமாக அமையும் வினையடியைத்தான் தனி வினையடின்னு சொல்கிறோம். இதற்கு மேலே இதை பிரிக்க முடியாதுன்னு வர்ற வேர்ச்சொல் தனி வினைச்சொல். நினைவு வச்சுக்கோங்க. தனி வினையடிகளை கொண்ட சொல் தனி வினை ஆகும். வா, போ, ஆடு, நட இவைகள் தனி வினைகள். ஏன்னா வா இந்த சொல்லை பிரிக்க முடியாது, போ தனித்தனியாக பிரிக்க முடியாது, ஆடு தனித்தனியாக பிரிக்க முடியாது, நட தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்போ பிரிக்க முடியாத தனி வினை சொற்களை தனி வினைன்னு நாம் சொல்கிறோம். அடுத்ததா கூட்டு வினை பார்க்கலாம். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம், கைது செய்தார்கள், வெற்றி அடைந்தோம் இவைகளெல்லாம் கூட்டு வினைகள். ஏன் இதை கூட்டு வினைகள்னு சொல்கிறோம்? இதன் வினையடிகள் வேர் சொற்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்கள் சேர்ந்திருக்கும். ஆசைப்படு, இதை கட்டளை சொல்லா சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ஆசைப்பட்டேனுங்கிறது ஆசை என்பது கட்டளை சொல்லா இல்லை. கண்டுபிடித்தார்கள், இதில் கண்டு அப்படின்னு ஒரு கட்டளை சொல் வருமா? வராது. தந்தி அடித்தேன், இதில் தந்தி என்பதை நாம் கட்டளை சொல்லா சொல்லுவோமா? சொல்ல முடியாது. முன்னேறினோம், முன் இந்த சொல்ல கட்டளை சொல்லா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கைது செய்தார்கள், கைது இது ஒரு கட்டளை சொல்லானா? இல்லை. வெற்றி அடைந்தோம், வெற்றி இதை ஒரு கட்டளை சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது இதை நாம் சேர்த்து சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஆசைப்படு கட்டளை சொல், கண்டுபிடி கட்டளை சொல், முன்னேறு கட்டளை சொல், கைது செய் கட்டளையாக சொல்கிறோம். இப்படி வெற்றி அடை இது ஒரு கட்டளை சொல். இவை பகுபதங்கள். இவைகளை நம்ம பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆசை கூட்டல் படுன்னு பிரிக்கலாம். ஆசை என்பது பொருள் தரக்கூடிய சொல், படு என்பது பொருள் தரக்கூடிய சொல். இரண்டும் சேர்ந்து ஒரு கட்டளை சொல்லாகுது, ஆசைப்படு. அப்போ இரண்டு சொற்கள் கூட்டாக இருக்கிறதுனால இந்த வினையை நாம் கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறோம். கண்டு கூட்டல் பிடி, கண்டுபிடி, முன் கூட்டல் ஏறு, முன்னேறு, கைது கூட்டல் செய், கைது செய், வெற்றி கூட்டல் அடை, வெற்றி அடை. இப்படி சொல்கிறதுனால இந்த சொற்களை நாம் கூட்டு வினை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். கூட்டு வினைகளின் வகைகள் தெரிஞ்சுக்கலாம். கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. கூட்டு வினைகளை 3 வகையாக சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பெயர் சொல்லோடு வினை வருவது, வினை சொல்லுடன் வினை வருவது, இடைச்சொல்லுடன் வினை வருவது. பெயர் சொல்லோடு வினை வரும், வினைச்சொல்லோடு வினை வரும், இடைச்சொல்லுடன் வினை வரும். இப்படி 3 வகையாக கூட்டு வினைகளை பிரிக்கிறாங்க. பெயர் சொல்லுடன் வினை சேர்ந்த கூட்டு வினை என்னென்ன வரும்? பெயருக்கு பக்கத்தில் வினைச்சொல் வந்து அது ஒரு வினையாகும். எடுத்துக்காட்டு பாருங்க.
தந்தி கூட்டல் அடி, பெயர்ச்சொல் முன்னாடி இருக்கிறதெல்லாம் அடுத்து வர்றது வினைச்சொல், இரண்டும் சேர்ந்து ஒரு வினைச்சொல் ஆகுது. தந்தி கூட்டல் அடி தந்தியடி, கைது கூட்டல் செய் கைது செய், கை கூட்டல் பிடி கைப்பிடி, கேள்வி கூட்டல் படு கேள்விப்படு. இப்படி பெயர் முன்னாடியும் வினை பின்னாடியும் வந்து வினைச்சொல்லாகிறது ஒரு வகை. அடுத்ததா ஒரு வினைச்சொல்லுடன் வேறு வினைச்சொல் சேர்ந்து கூட்டு வினையாகும். வினை கூட்டல் வினை சமம் வினை, வினைச்சொல்லோடு வினை சேர்ந்து ஒரு வினைச்சொல்லாகும். எடுத்துக்காட்டு பாருங்க, காத்து கூட்டல் இரு காத்திரு, இதில் பெயர் சொற்களே கிடையாது, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி, சுட்டி கூட்டல் காட்டு சுட்டி காட்டு, சொல்லி கூட்டல் கொடு சொல்லி கொடு. இந்த இரண்டுமே வினைச்சொற்கள், இரண்டும் சேர்ந்து ஒரு புதிய வினைச்சொல் பிறக்குது. இதைத்தான் ஒரு வினைச்சொல்லுடன் வேறு வினைச்சொல் சேர்ந்து கூட்டு வினையாகிறதுன்னு சொல்கிறோம். இது இரண்டாவது வகை. அடுத்தது ஒரு இடைச்சொல்லுடன் வினைச்சொல் சேர்ந்து கூட்டு வினையாகும். இடைச்சொல் முன்னாடி இருக்கும், வினைச்சொல் அடுத்து வரும், இரண்டும் சேர்ந்து ஒரு வினைச்சொல் பிறக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, முன் கூட்டல் ஏறு முன்னேறு, சரி கூட்டல் பார் சரிபார், பின் கூட்டல் பற்று பின்பற்று, கீழ் கூட்டல் இறங்கு கீழ் இறங்கு. இந்த முன்னாடி இருக்கிற சொற்களெல்லாம் இடைச்சொற்கள், அடுத்து வர்றதெல்லாம் வினைச்சொற்கள். இரண்டும் சேர்ந்து ஒரு வினைச்சொல்லா கூட்டு வினைச்சொல்லா நமக்கு உருவாகுது. இப்படி கூட்டு வினை சொற்கள் 3 வகைப்படும். இந்த வகுப்புல வினைச்சொற்கள் என்றால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். தனி வினை என்றால் என்ன, கூட்டு வினை என்றால் என்ன, அதன் வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்பில் முதல் வினை என்றால் என்ன, துணை வினை என்றால் என்னங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி.